இப்போ இதை எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். இது பவுடர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது வெள்ளத்தையும் போடலாம், போட்டுட்டு நல்லா கலக்கிடணும். கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து ஒரு 30லிருந்து 50 சுத்து வரைக்கும் சொல்றது ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களால ரெகுலரா சுத்த முடியாது அப்படின்னா அக்வா பம்ப் இருக்குது இல்லைங்களா, மீனுக்கு யூஸ் பண்ற, போட்டுட்டு ஒரு துணி, எதுக்குன்னா இந்த உள்ள ஈ குசு இல்லாத பாத்துங்க, ஈ உள்ள போகுது, போட்டு நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு கட்டி வச்சிட்டோம்னா ஏரம் உள்ள போக, அதே சமயத்துல ஈ குசு உள்ள போய் கலக்கி விட்டுட்டே இருந்தா 5 நாள்ல உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்பவே பாருங்க சர்க்கரைக்கெல்லாம் வருது, அதுக்காக தான் நீங்க மூடி வைக்கணும். இது 5 நாள்ல ரெடி ஆயிரும். இதுதான் OWDC. இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, முதல் பாட்டில் ஃபார்மேட்ல வந்துட்டு இருந்தது. இப்போ பவுச்சில் வருது. பவுச்சில் மட்டும்தான் இனி வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர். சரிங்களா, இனி பாட்டிலில் வர்றதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. இது நீங்கள் அதாவது இயற்கை விவசாயத்தில் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வகையான நுண்ணுயிரிகளோட கலவை. இது வேஸ்ட் டீகம்போசர்ங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம சாணி ஆகட்டும், குப்பைகளை எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக, இப்போ சாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே மக்க வச்சிடும். நம்ம நார்மலாக ஒரு 6 மாதத்துக்கு ஆகும் மக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் மக்கிடும். இது மதர் கல்ச்சர். மதர் கல்ச்சர் அப்படின்னா ஒரு தடவை வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் பல முறை பெருக்கிக்கலாம், வருட கணக்கில் பெருக்கிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட்டை முதல் தடவை இது பெருக்க பண்ணுறப்போ முதல் தடவை 200 லிட்டர் பேரலில் பெருக்கணும் முதல் தடவை. ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா 200 லிட்டரை வச்சுட்டு 2000 லிட்டராக கூட பெருக்கிக்கலாம். ஆல்ரெடி ஆர்கானிக் ஃபார்மர் தான். இல்லை புது ஃபார்மர் இப்போ தான் எனக்கு இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக் மாறுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, எங்களோட அட்வைஸு ஒரு 3லிருந்து 4 மாதத்துக்குள்ளே ஒரு 10,000 லிட்டர் அதை நீங்கள் எப்படி விடுவீங்களோ அது பிளான் பண்ணி விட்டுக்குங்க. அப்படி விட்டீங்கன்னா 4 மாதத்தில் உங்களோட நிலத்தோட குவாலிட்டி அப்படியே மாறும். டன்னு கணக்கில் கொடுக்குறோம், அவ்வளோ கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. நீங்கள் OWDC யூஸ் பண்ணி மக்க வைக்கிறப்போ ஜஸ்ட்டு ஒரு 1லிருந்து அதிகபட்சம் 2 டன் அதுவே போதும்.